Hi friends, welcome back to our channel படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நியூலி மேரிடாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்க, பட் அதை பற்றின பெருசாக எந்தவித அவேர்னஸும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக ஓவலேஷன் வந்து ட்ராக் பண்ண தெரியல அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து எப்போ ஓவலேஷன் நடக்குதுன்னே தெரியல, எப்படியோ ஆனால் நாங்கள் வந்து ஓவலேஷனை மிஸ் பண்ணிடுறோம், இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால எங்களுக்கு வந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து கர்ப்பம் கன்ஃபார்ம் ஆகவே இல்லை. ஸோ இப்படி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கரெக்டாக மிஸ்ஸே ஆகாமல் கருத்தரிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒருவேளை உங்களுக்கு வந்து ஓவலேஷன்னால், அதாவது நீங்கள் ஓவலேஷனை மிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போகுது அப்படின்னா நிச்சயமாக கிளிக் ஆகிடும், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிடும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை ரெகுலர் பீரியடாக இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து ஓவலேஷனுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை, எனக்கு குவைட் மியூக்கஸ் வர மாட்டேங்குது, இல்லைன்னா வந்து எனக்கு எப்போ கருமுட்டை வெடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது, இல்லை கரெக்டாக ஓவலேஷன் டைமில் எங்களால் வந்து சேர்ந்துருக்க முடியல, இப்படி சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10-10-10 ஃபார்முலா, அதாவது 10-10-10 மெத்தட் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம், இல்லை ரூல்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது என்ன 10-10-10 ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கிறது நம்ம 30 நாள் அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த 30 நாளில் உங்களுக்கு பீரியடான ஃபஸ்ட் டேலேருந்து முதல் 10 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டைல் விண்டோவாக இருக்காது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபெர்டைலாக இருக்க மாட்டீங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் சேர்ந்திருந்தாலுமே உங்களால் கருத்தரிக்க முடியாது. அதே இது அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் போயிடுச்சா, அதுக்கப்புறமா 11th டேலேருந்து அடுத்த ஒரு 10 நாள், அதாவது ஒரு 20th டே வரைக்கும், அதாவது 20வது நாள் வரைக்கும் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த 10 நாள் அப்படிங்கிறது தான் அந்த 30 நாள் இருக்கக்கூடிய மாதவிடாய் சுழற்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 10 நாளில் தான் நீங்கள் வந்து ரொம்ப ஃபெர்டைலாக இருப்பீங்க. இந்த 10 நாளுக்குள்ளே தான் உங்களுக்கு ஓவலேஷன் வந்து நடக்கும். அது எந்த டேவாக வேணாலும் இருக்கலாம், அதாவது 11வது நாள்லேருந்து 20வது நாள் வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா வரக்கூடிய அடுத்த 10 நாள். ஸோ இதுதான் வந்து நம்ம 10 நாட்களாக பிரிக்கிறோம். அப்போ இப்போ 2 10 கிடச்சிருச்சு நமக்கு. இந்த 10 நாளில் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ, இல்லை அட்லீஸ்ட் வாரத்தில் 3 நாளோ நீங்கள் சேர்ந்துருந்தாலே போதும், நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களோட ஓவலேஷனை மிஸ் பண்ணவே மாட்டீங்க, நீங்கள் கண்டிப்பாக கருத்தரிச்சிருவீங்க. இது வந்து கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி கடைசி 10 நாள், அதாவது இந்த 20 நாளுக்கு அப்புறமா வரக்கூடிய நெக்ஸ்ட் பீரியட் டேட் வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த 10 நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து நீங்கள் ஃபெர்டைலாக இருக்க மாட்டீங்க. அந்த டைம்லையும் வந்து உங்களால் கருத்தரிக்க முடியாது. அப்போது அந்த நடுவில் இருக்கிற அந்த 10 நாள் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த 10 நாளுமே நீங்கள் வந்து டெய்லி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ, இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த 10 நாளையுமே நம்ம வந்து 3 வாரமாக பிரித்தோம், இல்லை 2 வாரமாக பிரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு 3 முறை அந்த மாதிரி நீங்கள் சேர்ந்துருந்தாலே போதும், நிச்சயமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கருத்தரிச்சிருவீங்க. ஸோ இந்த ட்ரிக்கை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் முக்கியமாக நியூலி மேரிடாக இருக்கிறவங்க, இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாக நாங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஓவலேஷன் கரெக்டாக ட்ராக் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சில பேர் கேட்பீங்க, அக்கா எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது, எனக்கு வந்து 45 டேஸு இல்லைன்னா 50 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகும், அப்போ நான் எப்படிக்கா அதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு தோணும். அப்போ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதை 3 நாள் டிவைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 45 நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை 3ஆக பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 15 நாள் அப்படின்னு வரும். அப்போது ஃபஸ்ட்டு 15 நாள் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 15 நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபெர்டைலாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த 15 நாளுக்கு மேலே ஓவலேஷன் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 15வது நாள்லேருந்து அடுத்து ஒரு 30வது நாள் வரைக்கும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ, இல்லை வந்து வாரத்தில் 2-3 நாட்களோ நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து சேர்ந்துருந்தாலே போதும், நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஓவலேஷன் மிஸ்ஸே ஆகாது. அதே மாதிரி கடைசி 15 நாட்கள் வந்து நீங்கள் வந்து சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை.
ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்கும்னா, எனக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை பீரியட் வரும் அப்படின்னு. அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை பீரியட் வந்தால் அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்காதா, அவங்க வந்து கர்ப்பமாக முடியாதா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு எப்போவுமே 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் பீரியட் வரும், ஸோ இந்த தடவையும் அப்படி தான் இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், பார்த்தா நான் கர்ப்பம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது, 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் பீரியட் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்கலை அப்படிங்கிறது அர்த்தமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே 3 மாதத்தையும் ஒரு மாதமாக பிரிச்சுக்கிட்டு, அந்த ஒரு மாதத்தில் நடுவில் 10 நாட்கள் மட்டும் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கனாலே நிச்சயமாக உங்களால் கருத்தரிக்க முடியும். நீங்கள் வந்து 3 மாதம், எனக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை பீரியட் ஆகுது, எனக்கு எப்போ தான் ஓவலேஷன் நடக்கும்னே தெரியாது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 10-10-10 ரூல்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த ட்ரிக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய்.